ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு எபிசோட். லைக் இன்னைக்கு வந்து ஒரு ட்ராவல் vlog பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அன் ஆக்சுவல் ட்ரிப். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்து நான் எப்பயுமே இது வரைக்கும் போனது கிடையாது. ஸோ இந்த ட்ரிப் வந்து ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட தான் போக போகிறோம். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்து போக போகிறோம். அண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ட்ரிப் போயிட்டு தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 10 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் கிளம்பணும், லைக் 10 in the night. ஸோ இதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ரெடியாக இருக்கேன். இதுக்கப்புறம் தான் கிளம்பணும். ஸோ கிளம்பும் போது நான் பார்க்குறேன். வீட்டில் இருந்து கிளம்பி அரௌண்ட் 10:30க்கு பஸ் வந்து போர்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல் ஆன் டான்ஸு பாட்டு அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஃபன்ஃபில்டாக இருந்துச்சு. அதில் vlog பண்ணுறேன் அப்படின்றத சுத்தமாக மறந்துட்டேன். எல்லாருமே டான்ஸ் ஆன டயர்டில் நல்லா தூங்கிட்டாங்க. எப்போ மார்னிங் ஆச்சு அப்படின்னு தெரியல. மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது நாங்கள் ஆல்மோஸ்ட் வயநாடு ரீச் ஆகிட்டோம். லைக் ஆல்மோஸ்ட் கொடகு அந்த ஏரியா கிட்ட இருந்தோம். இது வரைக்கும் நான் வந்து கேரளாவுக்கு ட்ரிப் போனதே கிடையாது. இதுதான் முதல் தடவையாக போகிறேன். இது வந்து ஒரு 2 days ட்ரிப். ஃப்ரைடே நைட் கிளம்பி சாட்டர்டே மார்னிங் ரீச் ஆகிற மாதிரி. நாங்கள் வந்து அரௌண்ட் 14 members ட்ரிப் போயிருந்தோம். அண்ட் ஆல்சோ ரெசார்ட்டுமே ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஷேர் பண்ணுறேன். என்னதான் நைட் ஜேர்னி பண்ணி ரொம்ப டயர்டாக இருந்தாலுமே மார்னிங் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக எந்துவாக கிளம்பியாச்சு. பிகாஸ் வயநாடு சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டே யாருக்குமே அந்த டயர்ட்னஸ்ஸே தெரியல. இப்போ பார்த்த அந்த 2 கேர்ள்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மற்றவங்க எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் பிரிட்ஜ் போகிறதா இருந்துச்சு, பட் ஆனால் கிளாஸ் பிரிட்ஜ் போகலை. இப்போ வந்து போட்டிங் தான் போக போகிறோம். கூட வந்து இவங்க வராங்க, இவங்க பேர் சௌமியா. சொல்லுங்க ஹாய். ஆமாம், இன்றைக்கி டே 1 in வயநாடு. மார்னிங் ரெசார்ட் ரீச் ஆனதும் குவிக்காக ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்த பிளேஸ் வந்து இந்த லேக். பட் லேக் பேர் மறந்துடுச்சு. பட் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸான லேக். போட்டிங் போகிறோன்னு வந்துட்டு போட்டிங்கும் போகலை. பிகாஸ் இங்கே வந்து வெறும் பெடல் போட் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து அந்த மோட்டர் போட்டோ இல்லை வேறு மாதிரி போட்டோ எதுவுமே இல்லை. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பெடல் போட்டிங். ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் அது வந்து நான் வந்து எந்த போட்டிங்கும் போகலை. வெறும் ஃபோட்டோ ஷூட் மட்டும் தான் நடக்குதுங்க. ஸோ இந்த ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இனிமேல் தான் பார்க்கணும். போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து கண்டினியூஸ் மழை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. லைக் ஃபார் எவ்ரி 10 minutes அங்கே வந்து நல்ல மழை இருந்துச்சு. அதனாலேயே அங்கங்கே தெரிகிற வியூஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரேண்டமாக ஏதோ ஒரு பிளேஸில் நம்ம ஸ்டாப் பண்ணாலுமே அங்கேயுமே ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான வியூ தெரிஞ்சுது. மேபி திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் பிளேஸ். எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு வியூ தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெசார்ட்லேயே காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் லஞ்சுக்கு வந்து இந்த ரேண்டமான ஒரு ஹோட்டலில் வந்து சூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணோம். ஃபுட் அண்ட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஒரு பர்டிகுலர் பிளேசஸ் வந்து ஒரு சில சீசன்ஸில் வந்து அந்த பிளேஸுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே. அண்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணி போனது தான் வயநாடு. இந்த ட்ரிப்போட பிளான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து வயநாடு அண்ட் செகண்ட் டே ஊட்டி அப்படின்னு பிளான் பண்ணோம். இன்றைக்கி வயநாடு டே ஸ்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேஸ் இருந்துச்சு. லைக் இந்த பிளேஸ் எல்லாமே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் தி பிளேஸ் தான் இந்த வியூ பாயிண்ட். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் தி ஹேர் பின் பெண்ட் அந்த சைடில் வந்து வருது. ஸ்டார்டிங் நாங்கள் அந்த பிளேஸ் போனப்போ நல்ல ஒரு வியூ இருந்துச்சு. பட் ஆனால் போக போக நல்ல மிஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. அந்த மிஸ்ட் வந்து எவ்வளோ தூரம் கவர் ஆச்சு அப்படின்னா அந்த மிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரோட் கிட்டேயே இருந்துச்சு. நம்ம வந்து டச் பண்ணுற அந்த லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் போன பிளேஸ் வந்து ஒரு டீ எஸ்டேட். அங்கே வந்து டீ எஸ்டேட் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஜிப்லைனிங் ஆக்டிவிட்டியும் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ஜிப்லைனிங்கோட இந்த டீ எஸ்டேட் வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து இந்த மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம் இந்த டீ எஸ்டேட்டு. அண்ட் அதுக்குள்ளே வர அந்த டீ எஸ்டேட்குள்ளே வந்து நிறைய சாங்ஸ் இருக்கும், நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்து எப்போ போவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து லைவாக அந்த பிளேஸ் நம்மளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்.
இப்போ வந்து ரெசார்ட் டூர் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு காட்டேஜ் மாதிரி. இங்கே வந்து வித் கிச்சன் கூட நமக்கு வந்து ரூம்ஸ் கிடைக்கும். அண்ட் வித்தவுட் கிச்சன் லைக் லிவிங் ரூம் அண்ட் பெட்ரூம் அது மட்டுமே நமக்கு வந்து ரூம்ஸும் கிடைக்கும். நாங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போனதுனால நாங்கள் வந்து ஒரு லிவிங் ரூம் ப்ளஸ் 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து மற்ற ஃபெசிலிட்டிஸ் லைக் ஸ்விம்மிங் பூல், கேம்ப் ஃபயர், அதுக்கப்புறம் லைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக வரீங்க அப்படின்னா இந்த ரெசார்ட் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது வந்து கேம்ப் ஃபயர் ஏரியா வித் பார்பிக்யூ ஃபெசிலிட்டி. இந்த கேம்ப் ஃபயர் ஏரியா வந்து இந்த லிட்டில் பாண்டுக்கு நடுவில் இருக்குது. ஆனால் மழை வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் அவங்க வந்து மியூசிக் செட்டப் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எங்களுக்கும் அப்படி தான் ஆச்சு. இட் வாஸ் கம்ப்ளீட்லி ரெய்னிங். அதனால எங்களுக்கு வந்து மியூசிக் செட்டப் வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. இது வந்து நாங்கள் எடுத்த ரூம். இது வந்து ஒரு லிவிங் ரூம் ப்ளஸ் 2 பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம்ஸ் அண்ட் 3 பால்கனிஸ் இருக்குது. ரூம் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக நீட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறைய கபோர்ட்ஸும் இருக்குது, ஃபுல் சைஸ் மிரரும் இருக்குது. இட்ஸ் டே 2 இன் வயநாடு அண்ட் செக் அவுட்டும் பண்ண போகிறோம். நேற்று நைட் வந்து கம்ப்ளீட்லி மியூசிக், டான்ஸ், ஃபுட் அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. இட் வாஸ் கம்ப்ளீட் ஃபன். இந்த ரெசார்ட்டில் டியூப்ளெக்ஸ் காட்டேஜ் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இன்னைக்கு கிளம்பலாம் அப்படின்றப்போ நல்ல ஹெவி ரெயின். இன்னைக்கு பிளான் வந்து ஊட்டியாக இருந்தது வந்து மைசூராக மாறிடுச்சு. மைசூர் போனோமா இல்லையா அப்படின்றத இப்போ ரீச் ஆனதும் நான் சொல்கிறேன். இந்த ரெசார்ட் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை நேச்சர். ஸோ எல்லா பக்கமுமே நல்ல க்ரீனரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கண்டினியூஸாக மழை வந்துக்கிட்டே இருக்குது. லைக் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கேப்பில் வந்து மழை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மழைக்கும் இந்த க்ரீனரிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பாட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வயநாட்டிலேருந்து கிளம்புறோம். அதனால ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு வந்தோம். எந்த பிளேஸ் போனாலுமே அந்த பிளேஸ்லேருந்து ஏதாவது நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மெமரபிளாக இருக்கும். ஸோ அதனால அங்கே வந்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு போனேன். நிறைய இருந்துச்சு, லைக் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் நிறைய காஃபி, சாக்லேட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பட் லிமிட்டடாக வாங்கலாம் அப்படின்னு அங்கே காஃபி மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஹில் ஸ்டேஷன் அப்படின்னாலே இந்த காஃபி, டீ, அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் இதெல்லாமே ஃபேமஸ். அதனால காஃபி மட்டும் வாங்கினேன்.
இந்த ஷாப் வந்து ஐ திங்க் இட்ஸ் கவர்மெண்ட் அவுட்லெட்டா இல்லை ப்ரைவேட் ஷாப்பான்னு தெரியல. ஆனால் ஹோல் வயநாடு வந்து சுற்றி பார்க்கும்போது நிறைய இடத்துல இந்த ஷாப் இருக்குது. உங்களில் யாருக்காவது இந்த ஷாப் பற்றி தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இனிஷியலி இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஹெஸ்டண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. லைக் போகணுமா இல்லை வேண்டாமா அப்படின்ற நிறைய தாட்ஸ் இருந்துச்சு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த ஹோல் ஆஃப் த ட்ரிப் குரூப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேர் மட்டும். மற்றவங்க யாரையுமே எனக்கு தெரியாது. அதனாலே எனக்கு வந்து ரொம்ப ஹெஸ்டண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சு சரி அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் போனேன். இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை வந்து நான் ட்ரை பண்ணது இல்லையா, அதனால எனக்கு வந்து இந்த ட்ரிப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மோரோவர் இந்த ட்ரிப் வந்து இட் டர்ன்ட் அவுட் டு பி மெமரபிள் ஒன். நிறைய ஃபன், நிறைய டான்ஸ், நிறைய சாங்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பை த வே நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து துபாரே. ஆமாம், மைசூரில் இருந்து பிளான் வந்து துபாரேக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. துபாரே வந்து கொடகு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஃபேமஸ். லைக் ரிவர் ராஃப்டிங், எலிஃபென்ட் கேம்பிங் இதெல்லாமே ஃபேமஸ். இங்கே வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இன்டோர் ஆக்டிவிட்டீஸான 3D ஷோ இதெல்லாமே இருந்துச்சு. இதெல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவர் ராஃப்டிங் போகலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேரி ஹவுஸ் போனோம். அதுக்கப்புறம் 3D ஷோ, கிராவிட்டி அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷோஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்தோம். ஆக்சுவலி நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போது நல்ல மழை. சரி ஓகே நம்ம வந்து இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவர் ராஃப்டிங் வரலாம் அப்படின்னு பிளான். பட் பை த டைம் ரிவரில் வாட்டர் லெவல்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால சேஃப்டி ரீசன்ஸ்க்காக அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. ரிவர் ராஃப்டிங் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போயிருந்தோம், பட் முடியல. பட் அப்பப்போ அங்கே வந்து எலிஃபென்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. ஈவன் தோ மழை வந்தாலுமே நாங்கள் வந்து ரிவர் ராஃப்டிங் போயிருந்துருக்கலாம். பட் அந்த வாட்டர் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்திருக்கணும். வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆக அது வந்து டேஞ்சரஸாக இருக்கும் அப்படின்ற ஒன் ரீசனுக்காக நாங்கள் வந்து போகலை. ட்ரிப் வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது. எவ்வளோ தூரம் கேட்குதுன்னு தெரியல, ஆனால் ட்ரிப் வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது. இப்போ வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஷாப்பில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து டின்னர் இருக்குது. ஸோ டின்னருக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் தான். இந்த பர்டிகுலர் ஷாப்பில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் அண்ட் காஃபி, ஸ்பைசஸ் அப்படின்னு எல்லாமே இருக்குது. பட் நான் வந்து இங்கே எதுவுமே வாங்கலை. நான் வந்து ஆல்ரெடி வயநாடில் காஃபி வந்து வாங்கியிருந்தேன் அண்ட் துபாரியில் டீ வாங்கியிருந்தேன். டீ அண்ட் சாக்லேட்ஸ் எனக்கு வந்து அந்தந்த பிளேஸில் என்ன ஃபேமஸோ அங்கேருந்து வாங்குறது தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால நான் வந்து இங்கே எதுவுமே ட்ரை பண்ணல. பட் நீங்கள் வந்து டெஃபினெட்லி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாக்லேட்ஸ் ஒரு சிலது வந்து நான் டேஸ்ட் பண்ண நல்லா இருந்துச்சு. டின்னருக்காக மைசூரில் ஒரு ரேண்டமான ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணோம். அண்ட் ஹோட்டல் நேம் இஸ் ஹல்லிமனே. இங்கே வந்து ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வெளியே ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளேயுமே அந்த ஹோட்டல் வந்து அந்த ஓட்டு வீடு இருக்கிற அந்த செட்டப் இருந்துச்சு. அந்த ஹோட்டலோட லுக்கே சம்திங் லைக் கிராமத்து ஸ்டைலில் இருந்துச்சு. ஃபைனலி டின்னர் முடிச்சுட்டு பேக் டு பெங்களூர். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் பார்க்குறேன். Until then, take care.